அப்ப அந்த கிரெடிபிலிட்டி இல்லாத தலைவரை எப்படி வந்து இந்த மக்கள் வந்து மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபரே ஆகாது. அந்த ஓட்டு திமுகவுக்கு போகும், நாம் தமிழருக்கு போகும், இல்லைன்னா விஜய்க்கு போகுமே ஒழிய இவர்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இவர்கள் தன் சுயநலத்திற்காக எடப்பாடி ஓபிஎஸ் போனாங்க. இப்ப டிஎம்கேக்கு மாறுமா? தென் தமிழகத்துல அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய டிடிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த முக்குளத்தோர் வாக்குகள், ராமநாதபுரம் மறவர் வாக்குகள், தேனி கல்லர் வாக்குகள் டிஎம்கேக்கு வருமா? கண்டிப்பா வரும். ஏன் வராது? டிஎம்கேக்கு அதிகமா வரும். நீங்க நம்ம இதுல பார்த்தோம், விக்கிரவாண்டியில ஏடிஎம்கே வாக்குகள் எங்க போச்சு? டிஎம்கே தானே போச்சு. ஈரோடு கிழக்குல வந்து ஏடிஎம்கே வாக்கு எங்க போச்சு? டிஎம்கேக்கு தானே போச்சு. அதிகமா போனது டிஎம்கே தானே. ஒரு சில வாக்குகள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போச்சு, ஒரு சில வாக்கு நாம் தமிழருக்கு போச்சே ஒழிய ஒரு சில பெர்சன்டேஜ், பெரும்பாலான வாக்குகள் டிஎம்கேக்கு தானே போச்சு. அதனா தாய் கழகம் அங்கதானே போகும் நேச்சுரலா. வேற எங்க போகும்? வேற எங்க போனாலும் அந்த ஓட்டு வேஸ்டா போயிருமே. அது என்ன திமுகவினர் ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு அந்த பகுதியில் மாணிக்கராஜா என்பவர் அந்த தினகரன் கட்சியில ரொம்ப முக்கியமான நபரா இருந்து வாக்குகளை தந்தாரு. வாக்குகளை சேகரித்து எடப்பாடிக்கு எதிராக தினகரனை முன்னிறுத்துவதில் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு கடம்பூர் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். ஆனா அவர் இப்ப திமுகவுக்கு வந்ததுனால மேற்கே ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி தெற்கே ஒரு மாணிக்கராஜா இருப்பாங்க திமுகவுக்கு. அந்த விருதுநகர் மாவட்டத்துல நிறைய திமுக பலவீனமா இருக்கக்கூடிய பகுதியில கூட இவர் ஈடு செய்வாருன்னு சொல்றாங்க. அப்படி உடனே டிடிவிட்ட இருந்து மாணிக்கராஜா வந்த உடனே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிருமா டிஎம்கேக்கு சார்பா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மாணிக்கராஜா பத்தி, எனக்கு நேரடியா தெரியாது. பட் ஆனா மாணிக்கராஜா தான் அங்க வந்து டிடிவி தினகரனுக்கு பேக் போனாக இருந்தவர் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாணிக்கராஜாவை நம்பிதானே அவர் கோவில்பட்டியில நின்னாரு. இல்லைன்னா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டின்னு தேனி பக்கத்துல நிப்பாரு. அவர் கோவில்பட்டியை அவர் கூட்டி போனதே இந்த கயத்தாறு மாணிக்கராஜா தான் சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. அது அந்த பகுதியில மிகவும் செல்வாக்கை பெற்றவர் தான் மாணிக்கராஜா என்பது தெரியும். கண்டிப்பா அவர் வந்து இவரது முடிவால் வந்து மிகவும் வருத்தப்பட்டு தான் இன்னைக்கு விலகி திமுகவில் சேர்ந்திருக்கிறார். எனவே அது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை தான் அந்த பகுதியில உருவாக்குமே ஒழிய அது வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகத்தான் நான் பார்க்கிறேன்.